இன்றைக்கி சிக்கன் வடி பிரியாணி பண்ண போகிறோம். 1 கிலோ பிரியாணி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு 3 லிட்டர் தண்ணியில் நம்ம வேக வைக்க போகிறோம். புதினா, கொத்தமல்லி, கிராம்பு, பட்டையெல்லாம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை மசாலாவை போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் 400 கிராம் வெங்காயம் போடணும் 1 கிலோ ரைஸ்க்கு. வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். அப்போ எவ்வளோ வதக்குறோமோ அந்த வெங்காயம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரைஸை போடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வடிச்சிடணும். அரிசி கொஞ்சம் பெருசானா போதும். இப்போ புதினா, கொத்தமல்லி நல்லா வதக்கிட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, நல்லாயிருக்கும். அது நல்லா வாசனை நல்லா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம அடுத்தது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மசாலா கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான், குழந்தைங்க சாப்பிட்றதுனால. உப்பு 1 முக்கால் கைப்பிடி தான் நான் போட்டிருக்கேன், நல்ல உப்பாக இருக்கிறதுனால. 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மசாலா நல்லா வறுபடட்டும். இந்த வாசனை வரணும். வாசனை வந்தால் தான் நல்லாயிருக்கும். தயிர் 200 மில்லி அதை எடுத்து வச்சுருக்கோம். அதை ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் நான் மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கேன். அதை மசாலாவில் போட்டு கொஞ்சம் பிரட்டிட்டு இதுக்கு 1 கிலோ சிக்கனுக்கு 700 கிராம் தண்ணி நம்ம சிக்கன் வேகிறதுக்கு நம்ம வைக்கணும். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் 1/2 ஸ்பூன் ஊற்றணும். இப்போ நல்லா ரைஸ் வடிச்சிடுச்சு. வெந்தோடனே நம்ம வடிச்சிடலாம். சிக்கன் வந்ததுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு ரைஸை போட்டு தம் போட்டுருங்க. 10 நிமிஷம் ஃபயர் வைங்க. 10 நிமிஷம் கம்மி ஃபயரில், அப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் வடி பிரியாணி ரெடி.